இந்த பெர்சன் உங்ககிட்ட சொல்ல விரும்புற முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, "ஐ கான்ட் லிவ் வித்தவுட் யூ." நீங்க இல்லாம அவங்களால வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் அத வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பழக்கம் இல்ல. இல்லன்னா வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப கூச்சம், இல்லன்னா வந்து ரொம்ப தயக்கம். இது வந்து சைல்ட்ஹுட் வூண்ட்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அவங்கள ஃபீலிங்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்களுக்கு பழக்கம் இல்ல. அது பெரிய தடையா இருக்கு இந்த காதல் வாழ்க்கையில. அதே சமயம் வந்து அவங்களால உங்கள விட்டுட்டு வாழவும் முடியாது. ஸோ ஒரு போராட்டம் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இது 2டே விஷயத்த தான் நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது ஏன் இந்த பிரச்சனை? இத எப்போ வந்து அவங்க ஓவர் கம் பண்ணி வருவாங்க? இல்ல உங்க காதல் வாழ்க்கையில அது ஒரு பிரச்சனையாவே இருக்க போதா? அப்படின்னு தான் பார்க்க போறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹையர் செல்ஃப் கிட்ட நம்ம பதில் கேட்க போறோம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆஃப் பென்டிகிள்ஸ். நீங்க இல்லாம அவங்க வந்து ரொம்ப வாடி போயிருக்காங்க. இல்லன்னா வந்து நீங்க இல்லாத வாழ்க்கை ரொம்ப தடுமாற்றமா இருக்கு. இல்லன்னா வந்து இட்ஸ் கோல்டு. ரொம்ப குளிருது. குளிருதுன்னா அப்படியே நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க இல்லாம அவங்க அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப தடுமாற்றமா இருக்கு. அவங்களால நார்மலா வாழ முடியல. அவங்களால சந்தோஷமா இருக்க முடியல. இங்க பாருங்க உங்களோட நினைவுகள்ல தான் எப்பவுமே இருக்காங்க. உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம், உங்களோட வாழப் போற வாழ்க்கை. இவங்க வந்து பிரசன்ட்ல இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒண்ணா பாஸ்ட்ல இருக்காங்க. பாஸ்ட்ல உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம் அத நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லன்னா ஃபியூச்சர் உங்களோட எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழப் போறோம்? அது 2லயும் தான் இருக்காங்க. ஆனா நிகழ்காலத்துக்கு வரும்போது, அவங்களுக்கு உண்மை உரைக்குது. உண்மை வந்து சுடல, குளிருது. ரொம்ப குளிருது. யாரையாவது வந்து கடும் குளிர்ல வந்து அது கதகதப்பான ஆடை இல்லாம விட்டுட்டு போனா எப்படி நடுங்குவாங்க? அப்படிதான் இருக்கு அவங்க வாழ்க்கை. உங்கள மிஸ் பண்ணிடுவோன்ற பயம் அவங்களுக்கு வந்து அவ்ளோ பெரிய நடுக்கத்த உண்டு பண்ணுது. அதனால தான் ஐ கேனாட் லிவ் வித்தவுட் யூ. மேபி அந்த பெர்சன் வந்து இப்போ ஒரு பணம் சம்மந்தமா ஏதாவது ஒரு ஒரு சின்ன பிரச்சனைய சம் சந்திச்சுட்ருக்கலாம். தமிழும், இங்கிலீஷும் தடுமாறுது. வேற ஒண்ணும் இல்ல. இந்த கார்டு உள்ள போகுது. வெளியில வந்துட்டு உள்ள போகுது. ஸோ அவங்க சொல்ல வந்து சொல்லாம போறாங்களா? உங்ககிட்ட மறைக்கிறாங்க. என்னத்த மறைக்கிறாங்க அப்டின்னா, நீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். உங்கள வந்து யாருக்கும் விட்டு தர்றதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் கிடையாது. ஆனா மேபி ஈகோ, இல்லன்னா அந்த ஃபீலிங்ஸ உங்ககிட்ட சொல்றதுக்கு அவங்களுக்கு தயக்கம். அவங்க சொல்ற மாதிரி, அதுதான் அவங்க திரும்பவும் சொல்றாங்க. ஆனா இத உங்ககிட்ட மறைக்கிறாங்க. இல்லன்னா அத உங்ககிட்ட இன்னும் அவங்க வந்து வெளிப்படையா சொல்லல. ஓ மை காட்! டெவில் இந்த பெர்சனுக்கு வந்து நெறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கு. ம். அவங்க உங்ககிட்ட காதல சொல்லாம இருக்க ஒரு சிலருக்கு தான், எல்லாத்துக்கும் இல்ல. காதல சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து, அவங்களுக்கு இருக்க கெட்ட பழக்கமா கூட இருக்கலாம். கெட்ட பழக்கத்த இன்னும் விடாம இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு ஜட்ஜ்மென்ட். ஒரு சிலருக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கலாம். இன்னும் அவங்க டிவோர்ஸ் பண்ணல. டிவோர்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. 2 விஷயம். ஒண்ணா வந்து அவங்களுக்கு கெட்ட பழக்கம். அத இன்னும் அவங்க விடல. அது வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கான தைரியம் இல்ல. கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ அப்படின்னு. அதே சமயம் வந்து உங்கள விட்டுட்டு வாழவும் முடியல. 2ம் அவங்களால விட முடியல. அந்த போராட்டத்துல இருக்காங்க. அது ஒண்ணு. இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. டிவோர்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அந்த பெர்சன் வந்து ஒரு டெவிலிஷ் எனர்ஜி. அவங்கள விட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ராமா போயிட்டுருக்கு. கிங் ஆஃப் வாண்ட்ஸ். உங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அதான் இப்ப அவங்களோட ஒரே ஒரு இன்டென்ஷனா இருக்கு. அவங்களோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, அ உங்ககிட்ட வந்து மன்னிப்பும் கேட்கணும்னு நெனைக்கிறாங்க. காதல சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து ரொம்ப நியாயவாதி, ஜஸ்டிஸ். இந்த காதலுக்கு செய்யக்கூடிய நியாயம், தர்மம் என்ன அப்டின்னா, உங்ககிட்ட வந்து காதல சொல்லணும். இல்லன்னா பாஸ்ட்ல இந்த மாரி ஏதாவது ட்ராமா நடந்திருந்தது அப்டின்னா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். 2மே அவங்க மனசுல ஓடிட்டுருக்கு. உங்க சூழ்நிலைக்கு எது பொருந்துதோ அந்த மாரி எடுத்துக்கோங்க. அதே சமயம் இந்த பெர்சன் வந்து ரொம்ப அட்ராக்டிவா வரணும்னு நெனைக்கிறாங்க. உங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறாங்க. அது எதனால அப்டின்னா, நீங்க திரும்ப அவங்கள விட்டுட்டு எந்த காரணத்தையும் சொல்லிட்டு நீங்க அவங்கள விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த மாரி சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம். இதெல்லாமே இந்த ட்ராபேக் எல்லாமே வந்து ஒரு சிலருக்கு தான். எல்லாத்துக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்ல. அதனால குழப்பிக்காதீங்க. 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. அவங்க ரொம்ப வருத்தத்தில இருக்காங்க. வேதனை. இது டார்க் நைட் ஆஃப் த சோல். இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜர்னியா கூட இருக்கலாம். இது வந்து ஸ்பிரிச்சுவல் காதலா கூட இருக்கலாம். அ இந்த இந்த போராட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப வலி நிறைஞ்ச போராட்டமா இருக்கு. சந்தோஷமா இருக்காங்கன்னா, ஒரு நொடி கூட அவங்களால சந்தோஷமா இருக்க முடியல. அதுதான் அவங்களும் சொல்ல விரும்புறாங்க. சப்போஸ் நீங்க வந்து ஐ அம் ஃபைண்டிங் இட் ஹார்ட் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். அவங்க வந்து ரொம்ப நாளா அவங்க எண்ணங்கள பிளாக் பண்ணி வச்சிருந்து,
அதனால அவங்க வந்து அத வெளிப்படையா சொல்ல முடியாத ஒரு தத்தளிப்புல இருக்கலாம். இல்லன்னா ஒரு சிலருக்கு அது வராது. அதுதான் அவங்க சொல்றாங்க. மேபி இது வந்து பாஸ்ட்ல அவங்களுக்கு நடந்த ஒரு வேதனையான சம்பவத்தினால கூட அவங்க இதயம் மூடி இருந்திருக்கலாம். மூடி இருக்கலாம் இதுவரைக்குமே. ஆனா அவங்களோட வெற்றி வேணும்னு நெனைக்கிறாங்க. அவங்களோட காதல் வேணும். உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நான் நினைக்கிறது ஆல்ரெடி உனக்கு தெரியும். நான் எதையும் உன்கிட்ட மறைக்கல. ஆனா என்கிட்ட நான் வந்து அத வார்த்தைகளால சொல்லணும்னு எதிர்பார்த்தேன்னா, அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. "கொஞ்சம் பொறுமையா இரு. நான் இந்த தடைகள தாண்டி, இந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த போராட்டத்த தாண்டி வருவாங்க." ஒரு சிலருக்கு தான் அந்த கெட்ட போராட்டம். மீதி எல்லாத்துக்குமே வந்து இந்த எமோஷனல் ஸ்ட்ரகிள் தான் அவங்க கோ த்ரூ பண்றாங்க. மேபி அது அவங்க வந்து பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ்னால அவங்களுக்கு வாழ்க்கையில அவங்க இதயமும் அவங்க த்ரோட் சக்கரம் க்ளோஸ் ஆயிருக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லன்னா நீங்க ரொம்ப பொறுமைசாலின்றாங்க. "நீ ரொம்ப பொறுமைசாலி தான். உனக்கு ஆல்ரெடி தெரியும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு. எனக்கு வேற எந்த விஷயத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. உன்ன தவிர வேற எதுலயுமே எனக்கு ஆர்வம் இல்ல" அப்படின்றாங்க. "நீ தான் எனக்கு வேணும்." மேபி இந்த பெர்சன் வந்து பிரபஞ்சம் குடுக்குற ஒரு ஆஃபர வந்து சரியா கவனிக்கல. பிரபஞ்சம் வந்து இந்த காதல சொல்றதுக்கு இங்க பாருங்க, இந்த கப் தான் இவங்க கையில இருக்கு. இந்த கப்ப எடுத்துட்டு போய் சொல்லு அப்படின்னு அவங்கள புஷ் பண்றாங்க. பட் அவங்க வந்து இந்த பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் இந்த ட்ராமானால தயங்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கல. கைகள் கட்டிட்டு இருக்கு பாருங்க. அந்த கைகள நீட்டி இந்த கப்ப வாங்குனா தான் அவங்க கிட்ட வந்து சொல்ல முடியும். பிரபஞ்சம் நிச்சயமா ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துட்டே தான் இருக்காங்க. இவங்க தான் தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி. அதுதான் இங்க நடந்துட்டுருக்கு. இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போராட்டம் தான். இப்போ வந்து நம்ம அவங்க ஹையர் செல்ஃப் கிட்ட அந்த நெகட்டிவிட்டி அதெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா? அதுக்கு என்ன கிளாரிட்டின்னு பார்த்துட்டு இந்த ரீடிங்க க்ளோஸ் பண்ணுவோம். வில் யூ லீவ் மீ லைக் த அதர்ஸ்? நான் சொல்லல இந்த பெர்சனுக்கு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், பாஸ்ட் வூண்ட்ஸ் நெறையா இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்கு. இந்த அட்லீஸ்ட் இந்த பெர்சன 3 பேர் ஹர்ட் பண்ணியிருக்கலாம். 3 கப் இங்க இருக்கு. இல்லன்னா வந்து தேர்ட் பார்ட்டி அவங்கள வந்து முதுகுல பயங்கரமா குத்தியிருக்கலாம். அவங்க அதுலேருந்து மீண்டு வரன்னு நெனைக்கிறாங்க. ஆனா வந்து பயம் அவங்கள கவ்வுது. திரும்பவும் நீங்க அவங்கள காயப்படுத்துனீங்கன்னா அவங்களால தாங்க தாங்க முடியாது. ஐ வாண்ட் டு பி டிஃபரெண்ட். ஆனா வந்து அவங்க இப்ப வித்தியாசமா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. உங்களுக்காக மாறணும்னு நெனைக்கிறாங்க சுத்தமா. இந்த மாறுறதுக்கான போராட்டத்துல தான் இருக்கேன். ஐ வாண்ட் டு மேக் இட் அப் டு யூ. அவங்க வந்து என்ன போராட்டமா இருந்தாலும் சரி, எவ்ளோ பயமா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வந்து காதுல சொல்லுவாங்க. "யூ ஆர் ரைட்." நீங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அது சரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க ஹை ப்ரீஸ்டஸ்ல வரீங்க. நீங்க சொன்ன ஒரு விஷயம் சரி. மேபி அவங்களோட பேட் ஹேபிட்ஸ் பத்தி சொல்லியிருக்கலாம். இல்லன்னா வந்து தேர்ட் பார்ட்டிய பத்தி சொல்லியிருக்கலாம். இல்லன்னா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கலாம். நீங்க சொன்னது சரிதான் அப்படிங்கிறாங்க. நீங்க பாஸ்ட்ல சொன்ன ஏதோ ஒரு விஷயம் சரிதான். மேபி அப்ப அவங்க ஈகோனால ஒத்துக்காம இருந்திருக்கலாம். இல்லன்னா அவங்க ஈகோ அவங்கள ஒத்துக்க விடாம செஞ்சிருக்கலாம். பட் அதுக்கெல்லாம் சேர்த்து தான் மன்னிப்பு இங்க வருது. அந்த மன்னிப்பு இன்னும் அவங்களுக்கு தெரியும் மன்னிப்பு கேட்கணும்னு. அந்த சந்தர்ப்பத்துக்கு அவங்க இன்னும் பிரபஞ்சம் ஓராயிரம் சந்தர்ப்பம் அவங்களுக்கு குடுத்தாலும், அத வந்து 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் டவர். நீங்க இப்ப கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா, இந்த காதல்ல உங்களோட கவனம் கம்மியா இருக்கு. இல்லன்னா நீங்க பொறுமையா உங்க வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க. அ இல்லன்னா இந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா வரும். குயின் ஆஃப் வாண்ட்ஸ், த சன். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. கவலையேப்படாதீங்க. நீங்க எதிர்பாராத சமயத்துல தான் இந்த பெர்சன் உங்க வாழ்க்கைக்குள்ள டக்குன்னு வருவாங்க. அதுதான் இது வந்து ஹையர் செல்ஃப் சொல்றாங்க. நீங்க அ உங்க வேலைய பார்த்துட்டுருங்க. கொஞ்சம் கூட நீங்க எதுக்கும் தயங்க தேவையில்ல. இந்த பெர்சன் வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள ரொம்ப எதிர்பாராத சமயத்துல வந்து ரொம்ப அபரிமிதமான சந்தோஷத்த தரப்போறாங்க. குயின் ஆஃப் வாண்ட்ஸ். நீங்க ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ். ரொம்ப அழகு. ஸ்மார்ட், கோ கெட்டர். உங்க உங்க ட்ரீம சேஸ் பண்ணி அத சாதிக்கிற ஆள். அததான் நீங்க பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. உங்கள சுத்தி இருந்தவங்களுக்கும் அது ஷாக்கிங்கா இருக்கு. இந்த பெர்சனுக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க கரியர்ல முன்னாடி போயிட்டுருக்கிறது எல்லாமே. ஸோ உங்கள வந்து உங்க பாதையில சொல்றாங்க. நீங்க எதிர்பாராத சமயத்துல அவங்க வந்து உங்கள பிடிச்சுப்பாங்க. ஸோ டோன்ட் வரி. இது வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது வெளியில வருதான்னு பார்க்கலாம். நான் ஏன் கேமரால ஷஃபில் பண்றேன்னா, உங்களுக்கு அப்பதான் தெரியும் இந்த மெசேஜஸ் வந்து எவ்வளோ அழகா வெளியில வந்து விழுது. இது வந்து நீங்க எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம். ஐ நோ த சீக்ரெட் அபவுட் மை சைல்டு. இது ஒரு சிலருக்கு தான் நான் சொன்ன மாரி அ கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தைங்க இருந்ததுன்னா, அந்த குழந்தைங்க அவங்களோட குழந்தைங்க இல்ல அப்படிங்கிற சீக்ரெட் அவங்களுக்கு தெரியுன்றாங்க. ஐ அம் கோயிங் டூ சேஸ் யூ. இதுதான் நம்ம இங்க பார்த்தோம். இந்த இந்த ஒரு ட்ரபிள் யாருக்கு இருக்கோ, அவங்க வந்து கூடிய சீக்கிரம் அந்த உண்மைய சொல்லிட்டு தான் ஷாக்கிங் டவர் மேபி அந்த உண்ம தான் வெளியில வரப்போகுது. எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர்ஸ். மேபி இந்த காமிக் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பிஹேவ் பண்ணலாம். அததான் அவங்க உங்களுக்கு சொல்றாங்க.
அன்ஹீல்டு மேஸ்குலின். அதான். இதுதான் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்களால இந்த பாஸ்ட் ட்ராமால இருந்தெல்லாம் இன்னும் ஹீல் ஆக முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவரால் இதுதான் உங்களோட மெசேஜ். இந்த மெசேஜ் யாருக்கு பொருந்ததோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஜெய் சீராம். காட் பிளஸ் யூ.